அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். உலகெங்கும் வாழும் முருகர் சொந்தங்களுக்கு வணக்கம். எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே இந்த 2026 பிறந்து நான் சந்தித்த அற்புத அதிசயங்களில் முதல் அற்புதம் அதிசயம் கிருபானந்த வாரியர் ஐயாவோட வீட்டில் அவர் பூஜை பண்ண சிலைகள் உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருக பக்தர்கள் கொண்டு போய் காட்டினது. அதுக்கப்புறம் இப்போது முருகர் ஆராய்ச்சியில் நான் இப்போ சமீபமாக முருகர் பற்றி எவ்வளோ பேசினாலும் இந்த முருகர் பற்றிலாம் பேசுறதுக்கு முன்னாடி என்னோடய 15 வருஷ வாழ்க்கை முருக பக்தியில் ஒரு முக்கியமானவர் சாண்டோ சின்னப்பா தேவர். முருகப்பெருமான் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு கருவியாக ஒரு காலத்துக்கு தேர்ந்தெடுப்பார். அப்படி மருதமலை முருகப்பெருமான் ஒரு மிகப்பெரிய கருவியாக தேர்ந்தெடுத்தது சாண்டோ சின்னப்பா தேவர். அவரோட சென்னை இல்லத்தில் இருக்கேன், அவரோட வாரிசு அவங்க இல்லத்தில் இருக்கேன். சாண்டோ சின்னப்பா தேவர் ஐயா வணங்கிய முருகப்பெருமானையும் அவர் வழிகப்பட்ட முறைகளையும் காட்டணுன்றது என்னோடய ஆசை. சாண்டோ சின்னப்பா தேவர் ஐயா மருதமலை இன்றைக்கி கோடிக்கணக்கான முருக பக்தர்கள் மருதமலை பற்றி வணங்குறாங்க, தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அவர். என்னோட பார்வையிலேருந்து ஐயா கண்டிப்பாக ஒரு பாம்பாட்டி சித்தரோட சீடராக தான் இருக்கணும். ஏன்னா அவர் எவ்வளோ அற்புதங்கள் அதிசயங்கள் முருகப்பெருமான் பண்ணியிருக்காரு. இப்போ சமீப காலமாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நேர்காணலில் அவரை பற்றி ஒரு தவறான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, முருக பக்தர் கடைசியில் பார்த்தீங்களா அவர் கைவிட்டார் முருகர் அப்படின்ட்டு. நிச்சயமாக அந்த உண்மையை உலகுக்கு எடுத்து சொல்லணும் தான் அவரோட இல்லத்துக்கு வந்தேன். இதை பற்றின ஒரு நேர்காணல் பெருசாக விரைவில் நான் பதிவு செய்கிறேன். அவரோட குடும்பத்தோட அனுமதியோட அவர்கள்ட்ட எல்லா விஷயமும் கேட்டு அவங்க அனுமதிச்சான்னு அவங்களும் கண்டிப்பாக அதில் பேசுவாங்க. ஐயா வழிபட்ட முருகப்பெருமான் இவர் தான். கடைசி வரைக்கும் அவர் வழிபட்டிருக்கார். அவர் சிங்கம், புலி, யானை எல்லாத்தையும் வச்சு முருகப்பெருமானை வழிபட்டிருக்கார். அதான் ஒரு பெரிய விஷயம். அதே சமயத்தில் இப்போது அவரோட கோயம்புத்தூர் தோட்டத்தில் வெள்ளை நாகம் தோல் இருத்து போட்டிருக்கு, அதையும் வச்சு வழிபடுறாங்க. முருகப்பெருமான் எத்தனையோ அடியார்களை உருவாக்கியிருக்கார். அதில் முக்கியமான ஒரு அடியார் கலியுகத்தில்னு பார்த்தீங்கன்னா சாண்டோ சின்னப்பா தேவர் ஐயாவை சொல்லணும். அவரை பற்றின எல்லா அவர்களுக்கும் நிறைய விமர்சனம் இருக்குது. அவர் வீட்டில் ரைடு வந்தாங்க, முருகர் கடைசியில் இப்படி பண்ணிட்டாரு, இன்றைக்கி அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிலாம். உண்மையிலே முருகப்பெருமான் அருளால் அவங்க நல்லா இருக்காங்க. அதை பற்றின எல்லா விஷயமும் விரைவில் பதிவு செய்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.